ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வாங்க நம்ம குட்டீஸ்க்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு கப் ஆட்டை எடுத்துக்கலாம். அது கூடவே சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கூடவே பட்டரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா சில்லி ஃபிளேக்ஸ், ஒரேகானோ, சீஸும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு எக்கோட எல்லோவும் பின்ன மில்க்கும் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பரத்துற மாதிரி கொஞ்சம் திக்கா பரத்திக்கிறேங்க. கொஞ்சம் லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிட்டு பரத்துங்க. இப்போ இது ஒரு ஸ்டிக் மாதிரி நீட்டமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்படி ரோல் பண்ணிக்கிறேங்க. அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா ஆயில்ல டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா அவன்லயோ அல்ல ஏர் ஃப்ரையர்லயோ வச்சு எடுத்துக்கிறேங்க. இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு மட்டும் இல்ல, நமக்குமே ஈவினிங் டைம் சாய் கூட வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனா இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். குட்டீஸ்க்கு குர்குரே, லேஸ் அதே மாதிரி கொடுக்கறதுக்கு இதே மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்பவே பிடிக்கும். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.